வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என் பிள்ளைக்கும் இந்த தப்புக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. எங்க ஆனந்தி எந்த கலங்கமும் இல்லாதவ கலையை பறிச்சு போடுற மாதிரி அந்த உயிரை அழிச்சு போட முடியாம சுமந்துகிட்டு நிக்கிறா. அவளை யாராவது தப்பா பேசினாலும் நான் கழுகி போயிடும். நாங்க யாரும் எதையும் மறைச்சு உங்க பிள்ளைக்கும் என் பொண்ணுக்கும் கல்யாணத்தை பண்ணி வைக்கல. எல்லா உண்மையும் தெரிஞ்சு ஆனந்தியை நல்லா புரிஞ்சுக்கிட்ட பிறகுதான் அவர் என் பிள்ளை கழுத்துல தாலியை கட்டினாரு. இது அவங்க ரெண்டு பேருடைய வாழ்க்கை. நமக்கு விருப்பம் இருந்தாலும் இல்லைனாலும் அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் முடிச்சு கொழுந்து போச்சு. அவங்க மனசு எப்படி இருக்கோ அப்படியே அவங்க வாழ்க்கைய அவங்களே அமைச்சுக்கிடுவாங்க, வாழுவாங்க. நீங்களோ நானோ அதுல தலையிடுற உரிமை இப்ப நமக்கு இல்ல. மாப்பிள்ளை புரிஞ்சுக்கிட்ட மாதிரி என்னைக்கு ஆனந்தியை பத்தி உங்களுக்கு புரியுதோ அன்னைக்கு நீங்க அவளை ஏத்துக்கிறீங்க. நான் என்னைக்கும் இவள மருமகளா ஏத்துக்க மாட்டேன். அத நீங்க சொல்லாதீங்கம்மா. காலம்னு ஒண்ணு இருக்கு, அதுக்கு ஒரு கணக்கு இருக்கு. நீங்க ஆனந்திய மருமகளா ஏத்துக்கிற காலம் வரும். ஆனந்தி, நீ எதுக்கு அழுதுவ? எதுக்கு நீ கிளம்ப கூடாது? உன் மேல ஒரு குத்தமும் இல்ல. யாருக்காகவும் யாரு முன்னாலேயும் ஆத்தா தலை குனிய கூடாது. நிமிர்ந்து இல்லாதா தைரியமாறு. எலும்பில்லாத நாக்கு எதை வேணாலும் பேசும். ஆனா இந்த அப்பன் எப்பவும் உன் கொடுத்தா நிப்பேன். ஆனா என்ன இருந்தாலும் நான் நிக்கிறாரே என் மருமக, உன் புருஷன் உனக்கு துணையா நிப்பாராத்தா. நீ எதுக்கு அழுகணும்? ஆனந்தி, நான் இருக்கேன். நான் இருக்கேன். நீ எதுக்கும் கவலைப்படாத, தைரியமா இரு. டேய், கைய விடுறா. அவ கைய விடுறா. எவ்வளவு ஆச்சுனா? 150 ரூபாமா. டேய், விடுறா அவ கைய. என்னம்மா சொல்றல? விடுமா. அம்மா விடுமா. என்னம்மா பண்ற? மா, மனசுல என்ன நினைப்ப வச்சுக்கிட்டு நீ இப்படி எல்லாம் பண்றேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ கோவத்துல இப்படி நடந்துக்கிறேன்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. ஆனா உன் கூடவே இருந்து அந்த கோவத்தை தூண்டி விட்டு உன்னை இதெல்லாம் செய்ய வைக்கிறது அந்த கொடுமைக்காரி துளசி தான். டேய், துளசிய பத்தி பேச உனக்கு தகுதி இல்லடா. என் கோவத்தை தூண்டுனது துளசி இல்ல, நீதான். பெத்த தகப்பனுக்கு படையல் போட்டு கும்பிடணும், எங்கேயும் போகாத வீட்ல இருன்னு சொன்னல. சரி சரின்னு தலையாட்டிட்டு இதோ ஒரு 2 நிமிஷத்துல திரும்பி வந்துடுறேன்னு சொல்லிட்டு போய் இங்க வந்திருக்க. இத பாரு, நான் உன்னை மன்னிச்சாலும் உன் அப்பா உன்னை மன்னிக்க மாட்டாரு. அப்பா என்னைக்கு என்ன சபிக்க மாட்டாருமா, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. அவர் ஆனந்திய மனசார ஆசீர்வாதம் பண்ணி மருமகளா ஏத்துக்கிட்டாரு. அப்பாவோட ஆசீர்வாதத்தோட நாங்க 2 பேரும் சந்தோஷமா வாழத்தான் போறோம். பாக்க தானடா போறேன். இவ பின்னால சுத்தி நீ சீரழிஞ்சு நிக்கிறத நான் பாக்க தாண்டா போறேன். அதுக்கப்புறம் ஏன் கால்ல தான் வந்து நீ விழ போற. ஏமா, நல்ல நாள் அதுவுமா. நீங்க கூட இருந்து சந்தோஷமா பொங்க வச்சு சின்ன சிறுசுங்களை ஆசீர்வாதம் பண்ணணும். அத செய்யலனாலும் கூட பரவாயில்ல. இப்படி சாபம் விடுறீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? என்ன கேக்குறதுக்கு முன்னால நீங்க செய்யறதெல்லாம் நல்லா இருக்கான்னு உங்க மனசாட்சியை கேளுங்க. என் புருஷனுக்கு, இவனை பெத்த தகப்பனுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யாம போய் சொல்லிட்டு இங்க வந்திருக்கான். அவனை கேள்வி கேட்கறதுக்கு உங்களுக்கு துப்பு இல்ல? இத பாருங்க, நான் மனசு கொந்தளிச்சு போய் வந்திருக்கேன். என்ன மேலும் மேலும் பேச வைக்காதீங்க. மா, நீ பேச வேணாமா? கிளம்பு, வா நம்ம வீட்டுக்கு போலாம். வாமா. நான் வர மாட்டேன்டி. இவன் இல்லாம நான் இங்க இருந்து வர மாட்டேன். என் கூட இவன் வந்தாகணும். டேய் வாடா. மா, நான் வர மாட்டேமா, வர முடியாது. ஐயோ, இப்படி எல்லாம் பேசாதீங்க. அப்பாவை கும்பிடணும் தானே கூப்பிடுறாங்க, நீங்க போயிட்டு வாங்க. நீ சும்மா ஆனந்தி. நான் போனாலும் போலனாலும் அம்மா என்னையும் புரிஞ்சுக்க போறதில்ல, உன்னையும் புரிஞ்சுக்க போறதில்ல. ஆனா அப்பா புரிஞ்சுப்பாரு. கண்டிப்பா நம்மள புரிஞ்சு அப்பா ஏத்துக்குவார். இத பார்,
எனக்கு புரியுது, புரியாம போகுது. இப்ப அது பிரச்சனை இல்ல. நீ இப்போ இங்க இருக்க கூடாது. என் கூட நீ வீட்டுக்கு வந்தாகணும். எதுக்குமா? ஏன் அண்ணா இங்க இருக்க கூடாது? ஏன் இப்படி பிடிவாதம் பிடிக்கிற? சொன்னா கேளுமா. அண்ணா பொங்கல் கொண்டாடிட்டு வரட்டும். வா நம்ம போலாம். ஏய் விடுறி. ஏய் யாழினி, நீ எதுக்கு இவ்வளவு கெஞ்சிட்டு இருக்க? அம்மா என்ன சொன்னாலும் நான் இங்க இருந்து வரப்போறதில்ல. இப்படியே ஒவ்வொரு தடவையும் பிரச்சனை பண்ணி எதுவுமே நடக்க விடாம பண்றாங்க. இதுக்கு மேல நான் சும்மா விட்டு கொடுக்க முடியாது. இந்த வயசுல எங்க வாழ்க்கைய வாழாம விட்டுட்டு நாங்க எப்ப வாழ போறோம்? எனக்கு இருக்கிறது ஒரே வாழ்க்கை, அது என் ஆனந்தி கூட தான். இனிமே எதையும் விட்டு கொடுக்கறதா இல்ல. எங்க வாழ்க்கையை சந்தோஷமா வாழ விடுங்க. வாழுடா, வாழு. தாயோட மனச நோகடிச்சிட்டு தகப்பனுக்கு செய்ய வேண்டிய கடமையை தூக்கி போட்டுட்டு நீ சந்தோஷமா வாழ்ந்துட முடியும்னு நினைக்கிறியா? நான் வயிறு எரிஞ்சு சொல்றேன்டா, நடக்காதுடா. ஒரு நாளும் நீ நினைக்கிறது நடக்காது. ஐயோ, நான் வீடியோ கால் பேசினதுதான் தப்பு. அத பார்த்துட்டு தான் அம்மா இங்க கிளம்பி வந்திருக்காங்க. சாரிண்ணா, இவங்க இப்படி பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கல. நீ எதுக்கு யாழினி சாரி கேட்கணும்? உன் மேல எந்த தப்பும் இல்ல. ஆமாண்டா, நீங்க யார் பண்றதும் தப்பு இல்ல, நான் பண்றது மட்டும்தான் தப்பு. அதான சொல்ல வர? என்ன எல்லாரும் கூட்டு சேர்றீங்களா? கூட்டு இது எல்லாத்துக்கும் சேர்த்து அனுபவிப்பீங்கடா. சரிம்மா, நடக்கிறது நடக்கட்டும். உன் மனசுல இருந்த கோவத்தெல்லாம் கொட்டி தீத்துட்டல. வா போலாம். வா வாமா. விடுறி என்ன? டேய் அன்பு, நல்ல நாள் அதுவும் என் மனச நோகடிச்சிட்டல. எதுக்கு நீ பதில் சொல்லிதான்டா ஆகணும். நிச்சயம் பதில் சொல்லிதான் ஆகணும். வயிறு எரிஞ்சு சொல்றேன், நீங்க நல்லாவே இருக்க மாட்டீங்க. மாசமா தான் போவீங்க. வாழ்ந்துருவாங்களா? அம்மா விடுமா. நீங்க நல்லாவே இருக்க மாட்டீங்க. பெத்த தகப்பனுக்கு பணியில் கூட விடாம பண்ணிட்டீங்கல்ல. ஒரு நிமிஷம், இங்க நடந்ததுக்காக நான் எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அப்பாவுக்கு கடமை செய்யலங்கிற அம்மாவோட கோவத்தை நான் தப்புன்னு சொல்லல. ஆனா அம்மா பேசின வார்த்தை தப்புதான். உங்க எல்லாரையும் அம்மாவோட வார்த்தை எவ்வளவு காயப்படுத்திருக்குன்னு தெரியும். எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. அன்பு, நான் தான் மன்னிப்பு கேட்கணும். உங்க வீட்டு சூழ்நிலை தெரியாம நான் தான் எல்லா ஏற்பாட்டையும் பண்ணிட்டேன். ஏன் மேடம் வருத்தப்படுறீங்க? நீங்க நல்ல மனசோட நாங்க சந்தோஷமா இருக்கணும் இது எல்லாத்தையும் செஞ்சீங்க. ஆனா எடுத்து வச்சாலும் கொடுத்து வைக்கணும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ராசிதே எனக்கு எப்பவும் இல்லையே.